Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் கால்கடுக்க காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற வந்து செல்லும் நிலையில் போதிய பணியாளர்களும் செவிலியர்களும் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் காத்திருக்கும் அறைக்கு அருகில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல மருத்துவமனைகளில் ஆய்வு செய்வது போல வீடியோ வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கொள்ளும் அமைச்சர் மாசு திருச்செந்தூர் மருத்துவமனையின் அவலங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என நோயாளிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குடியிருப்புகளை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். பார்த்திபனூர் மதகணையிலிருந்து பரமக்குடி, பாம்பு விழுந்தான் மற்றும் அண்டக்குடி உள்ளிட்ட கிராமங்களின் விவசாய பாசனத்துக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நிலையில் பரமக்குடி கண்மாய் முழு கொள்ளளவை எட்டாமல் சோமநாதபுரத்தில் உள்ள குடியிருப்புகளை இடுப்பளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கும் போதெல்லாம் பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் நடைபெறும் இந்த நிகழ்வால் தொற்றுநோய் உள்பட பலவிதமான தொந்தரவுகளை அனுபவிப்பதாக கூறும் குடியிருப்பு வாசிகள் இதுகுறித்து அதிகாரிகள் பலரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் காட்டு பரமக்குடி கண்மாயை முறையாக தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். ஒரு பெரியவங்களுக்கு முடியல அப்படின்னாக்க ஒரு ஆம்புலன்ஸ் வரக்கான வழி இல்லை சார். சின்ன குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வீட்லையும் 4 குழந்தை வச்சா 2 குழந்தைங்க முடியாமல் போகுது. பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நடந்து போக முடியாது. இப்போ ஒருத்தருக்கு முடியலனா கூட தூக்கி 4 பேர் கட்டில் வச்சு தூக்கி கொண்டு தான் வெளியே ஏற்றி விடணும். சோமநாதபுரம் அந்த மெயின் ரோடு பிடிக்கிற வரைக்கும் தண்ணி கிடக்கு. நாங்கள் மனிதர்கள் தானே சார், எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரையில்ல சார். ஏன் சார் யாருமே எங்களை பார்க்க மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். யார்கிட்ட கேட்டாலும் நாங்கள் சொல்லிட்டோம், அது ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது.